Hello friends, welcome back to our channel TRD Aari Designers. நம்ம சேனலோட previous videos எல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணவங்க கீழ இருக்க description boxல லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் இனிமேல் வரப்போற எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்மளோட previous videosல chain stitch எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த chain stitch யூஸ் பண்ணி எப்படி ஒரு லீஃபை fill பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த லீஃப் உடைய பார்டருக்கு zari thread யூஸ் பண்ணி chain stitch போட்டு முடிக்க போறோம். இந்த லீஃபோட கார்னர் பாருங்கள், அது ஷார்ப்பாக முடிக்கணும். அதனால் அந்த லைன் எது வரைக்கும் இருக்கோ அதையும் தாண்டி ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு லாங் ஸ்டிச் எடுத்து திருப்பணும். அப்போ தான் அது ஷார்ப்பாக வரும். லீஃபோட கார்னர் வந்து ஷார்ப்பாக வரும். லீஃபோட கார்னரை நல்லா ஷார்ப்பாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 green கலர் silk thread எடுத்து அதில் செயின் ஸ்டிச் போட்டு இந்த லீஃபை ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட போகிறோம். ரவுண்ட் முடிச்சாச்சு. அடுத்து நாட் போடாமல் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி போட வேண்டியதுதான். இப்போ மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்மால் ஸ்பேஸை ஃபில் பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டாக ஃபில் பண்ணணும். சின்ன சின்ன தையல் போடணும். அப்போ தான் அழகான ஃபினிஷிங் கிடைக்கும்.
இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக இந்த லீஃபை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுடைய சஜஷனை நம்ம இங்கே பார்க்கலாம். செயின் ஸ்டிச் போடும்போது ஃப்ரேமுக்கு கீழே நூலை எப்படி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றத வீடியோவை காட்ட சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜரி த்ரெட் எடுத்தாச்சு, அதோட கார்னரில் நாட் போட்டாச்சு. த்ரெட் எடுத்து ஃப்ரேம் கடியில் வச்சிடணும். இந்த த்ரெட்டை 2 ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கணும். இப்போது நீடில் மேலேருந்து விட்டு அதோட ஹூக்கை வச்சு அந்த த்ரெட்டை மேலே இழுக்கிறோம். இப்போ நாட் விழுந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீடில் கீழே விடும்போது நம்ம கையில் இருக்க த்ரெட்டை வச்சு ஒரு சுற்றி விடணும். நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கும்போது அது ஸ்டிச் ஆகிடும். திரும்ப பாருங்கள், ஒரு ரொட்டேட் பண்ணுறோம். அந்த ரொட்டேட் பண்ணும்போது த்ரெட்டு நீடிலோட ஹூக்கில் மாட்டிக்கும். ஸோ மேலே போகும்போது ஸ்டிச் ஆகிடும். அது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் யுவர் சஜஷன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது சஜஷன்ஸோ டவுட்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.